இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்து கொண்டிருக்கிறார். அந்த முன்னாள் இருக்கிற வரிசையெல்லாம் போயிடும். அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல. இன்னும் அருவருப்பான செய்தி கேட்கவே வெக்கமா இருக்கு, சொல்லுவதற்கே வாய் கூசா இருக்கு. நேற்று தானே பத்திரிகையில் பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்லி ஆக வேண்டிய நிலையில இருக்கின்றேன். சொல்லலாமா? ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டார்கள். ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாராம். கேட்கின்ற நிதியை எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல. இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு. ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஸ்டாலின் அவர்களே, ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடைபெறும், அப்பொழுது நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் ஒரு உணர்வுபூர்வமாக நம்முடைய முகத்திலே ஏதோ ஒரு பதற்றத்தோடு நாம் பொதுக்குழுவிலே சந்திப்போம். ஆனால் இந்த பொதுக்குழு அனைவருடைய முகத்திலும் மகிழ்ச்சி பொங்குகிறது. இருவரும் தலைவருடைய சக்தி நமக்கு வெற்றி தந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்திலும் நீதி வென்று விட்டது. அதே போல தேர்தல் கமிஷனிலும் நமக்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது. இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெட் வேகத்திலே செயல்படும். இந்த ஆட்சியில சாதனை என்று சொன்னால் ஊழல் செய்வதிலே சாதனை, வேற எதிலையும் சாதனை கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை செஞ்சிருக்கிறாங்க? எல்லா துறையிலும் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. நாள்தோறும் ஊழல். இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசாங்கம். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் நம்ம இயக்கத்தை பற்றி குறை சொல்லுவார். அண்ணா திமுக ஆட்சியில் தான் ஊழல் நடைபெற்றது என்று சொல்லி, இப்பொழுது எந்த ஆட்சியில் ஊழல் நடைபெற்று சிறையிலே இருக்கின்றார் என்பது நாட்டு மக்கள் அறிவார்கள். அண்மையிலே ஒரு அமைச்சருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக தண்டனை கிடைச்சிருக்குது. இன்னும் பல பேருக்கு தண்டனை கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த முன்னாள் இருக்கிற வரிசையெல்லாம் போயிடும். அந்த சட்டமன்றத்தில் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற மந்திரிகள் எல்லாம் மக்களை பார்க்கல. நீதிமன்றத்துக்கு எப்பொழுது தீர்ப்பு வரும் என்று எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பல பேர் எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல அவர் இருப்பார்கள். அதோட இன்றைக்கு ஒரு அமைச்சர் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். யார் என்று உங்களுக்கு தெரியும். 5 மாசமா அழகா சொல்றீங்க, சிறையில் இருந்திருக்கிறார். நம்முடைய நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குச்சு. ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கின்றார். அவர் அமைச்சராக பார்ப்பதா கைதியாக பார்ப்பதா? அமைச்சர் என்றால் புரோட்டோகால், அவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்க வேண்டும். கைதி என்றால் அங்கே மற்ற கைதியோடு இருக்க வேண்டும். அந்த கேள்வி எழுப்புகின்ற பொழுது நீதியரசர் சொன்னார், சென்னை உயர்நீதிமன்றத்தில்
சட்ட நெறிமுறைப்படி நல்ல அரசாட்சி தர முதலமைச்சர் நினைத்தால் அவரை தார்மீக அடிப்படையில் பதவியில் இருந்து விலகி இருக்கலாம். எவ்வளவு அற்புதமா சொல்லிட்டார். இன்னும் சூடு சொரணை இல்லை. நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு கூட, நீதிமன்றம் அற்புதமான கருத்தை சொன்ன பிறகும் கூட இன்னும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்காத இருக்கிறது. காரணம், விடுவிச்சுட்டா இவரை பற்றி சொல்லிட்டா அவரிடத்தில் இவரு போயிடுவார். பெறுகிற முதலமைச்சர் அவருடைய இடத்திற்கு வரவழைச்ச பயம். ஆகவேதான் இன்று வரை இதற்கு மௌனம் காக்கின்றார். திமுக அரசாங்கத்துக்கு இறங்க முகம் தொடங்கிவிட்டது. எங்கே பார்த்தாலும் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு நல்லதுக்கு போனாலும் சரி, ஒரு துக்கத்துக்கு போனாலும் சரி, மக்கள் பேசுவதெல்லாம் திமுக ஆட்சி எப்போது போகும், மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது வரும் என்ற குரல் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது. நாம சொல்லல, மக்களுடைய கருத்து பரவலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற யதார்த்த நிலையை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். மக்கள் மனம் மாறப்பட்டு விட்டது. மக்களுடைய எண்ணம் இன்னைக்கு தெளிவாக இருக்கின்றது. அடுத்த எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்ற எண்ணம் மக்களிடத்தில் எழுந்து விட்டது. கோவிலுக்கு சென்றால் அங்கே தேங்காய் வாங்கினா பணம் கொடுக்க மறுப்பது, அவரை போட்டு அடிப்பது, அழகு நிலையத்துக்கு சென்றால் அந்த பெண்களை போட்டு மிதிப்பது, இதுதான் திமுகவுடைய அன்றாட வாடிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத எண்ணமே கிடையாது. இன்னும் அருவருப்பான செய்தி கேட்கவே வெக்கமா இருக்கு, சொல்லுவதற்கே வாய் கூசா இருக்கு. நேற்றைய தினம் பத்திரிகையில் பார்த்தேன், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்லி ஆக வேண்டிய நிலையில இருக்கின்றேன். சொல்லலாமா? பசு ஒன்று கன்றுக்குட்டி போட்டிருக்குது. அந்த கன்றுக்குட்டியை கூட பாலியல் செய்த ஒரு அராசக ஆட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியும். ஒரு இளங்கன்று சில போதை ஆசாமிகள் அந்த கன்றுக்குட்டியை கடத்தி சென்று பாலியல் செய்திருக்கின்றார்கள். எந்த ஆட்சியாவது நடந்ததா? நடந்ததுங்களா? உண்மையை சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக ஆட்சியில் தான் நடந்துட்டு இருக்குது. இந்த முதலமைச்சருக்கு தான் ஒண்ணுமே தெரியாத, பொம்மை முதலமைச்சர். இப்படி பொம்மைக்கு சாய் கொடுத்தா கை தட்டு பாருங்க, அப்படித்தான் ஆண்டிட்டு இருக்காரு. இதனால மக்கள் தான் துன்பப்படுறாங்க, மக்கள் தான் வேதனைப்படுறாங்க. நிர்வாக திறனற்ற செயலற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரிடர் காலத்தில் மக்கள் பல்வேறு சவால்களை, துன்பத்தங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட கிட்டத்தட்ட 17ஆம் தேதியிலிருந்து இன்று வரை தூத்துக்குடி மாவட்டத்தில், தூத்துக்குடி மாநகரம் பல்வேறு பகுதியில் இன்னும் தண்ணீர் வடியல. கனமழையின் போது ஆங்காங்கே சாலைகள் தேங்கிய நீர் அப்படியே இருக்குது. அங்க இருக்கின்ற கால்நடைகள் செத்து மிதக்கின்றன. தொற்று நோய் வந்துவிட வேண்டும் மக்கள் அச்சப்பட்டு தொலைக்காட்சிகளை, பத்திரிகைகள் அந்த செய்தியை பார்க்கிறோம். 8 நாட்கள் ஆகிடும்னா விடிவு காலம் பிறக்கல தூத்துக்குடி மாநகர மக்களுக்கு, தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு. உடனடியாக ராட்சத மின் மோட்டாரை வச்சு எங்கெங்க அதிகமா தண்ணி இருக்குதோ அந்த பகுதிகளெல்லாம் தண்ணீரை இறக்கப்பட்டிருந்தா இந்த நிலை இருக்காது. ஒண்ணுமே செய்யல. நான் 19ஆம் தேதி போனேன். 19ஆம் தேதி போய்கிட்ட போது எல்லா பகுதியிலுமே தண்ணி சூழ்ந்திருக்கு. அங்க ஒரு பகுதிக்கு போய் பார்த்தேன். ஒரு கால்வாய் பேர் என்ன? வக்கீல் ஓடை. வக்கீல் ஓடை என்ற ஒரு ஓடை, அது தூத்துக்குடி மையப்பகுதியில் ஓடிட்டு இருக்குது. மழை வருகின்ற காலங்களிலே அந்த ஓடையின் வழியாக நீர் ஓடி கடலிலே கலக்கும். அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகள் எல்லாம் 80% நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதே போல தூத்துக்குடி மாநகர பகுதியில் கால்வாய் எல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்து ஆட்சி மாற்றம் வந்தது. விடியா திமுக
ஆட்சிக்கு வந்தது. இன்றைய முதலமைச்சர் அந்த 20% பணியை கூட நிறைவேற்றல. கடந்த 2.5 ஆண்டு விடியா திமுக ஆட்சியில அந்த பகில் ஓடை பணி நிறைவு பெறாத காரணத்தினாலே 20% பணி கூட நிறைவு பெறவில்லை. அதற்கு காரணம் கமிஷன். அங்க இருக்கிற வட்ட செயலாளர், அங்க இருக்கிற கவுன்சிலர், மேயர், அங்க இருக்கிற அமைச்சர் கமிஷன் கேட்டுக்கொண்டு அந்த பணியே முடக்கி இன்றைக்கு அந்த முடக்கப்பட்ட பணியின் காரணமாக கனமழையால் அந்த நீரெல்லாம் வடியாமல் பல்வேறு சாலைகளை தேங்கி நின்று, உட்புற சாலைலாம் தேங்கி நின்று 10 அடி இப்படி தண்ணி தேங்கி இருக்கு. நான் பார்த்தேன். அறிவிச்சவர் என்னோட வந்தாங்க. மாவட்ட சண்முகன் வந்தாரு, கடம்பூர் ராஜ் வந்தாரு, நம்முடைய உதயகுமார், அண்ணன் செல்லூர் ராஜ், மற்றும் நம்ம டாக்டர் விஜயபாஸ்கர் எல்லாம் வந்தாங்க. இப்படி நாங்கெல்லாம் பார்த்தோம், நேரடியா பார்த்தோம். அங்க மக்கள் சொல்றாங்க, நீங்க கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தை முழுமையா நிறைவேற்றப்பட்டிருந்தா கனமழையால் அந்த தண்ணியெல்லாம் வெளியேறி இருக்கும், தேங்கி இருக்காது. அந்த பணியை நிறைவேற்றாத காரணத்தினால கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்களை துன்பத்திலே விட்டு விட்டார்கள் என்று கதறுகின்ற காட்சி பார்க்கிறோம். 3 நாள் ஆகிவிட்டது நாங்கள் சாப்பிட்டு என்று அந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற முதலமைச்சர், இங்க இருக்கின்ற அதிகாரிகள், மற்ற அமைச்சர்கள் அவர்களுக்கு பசி இல்லாம உணவு கொடுத்துட்டு இருக்காங்க. நீ அங்க போயிருந்தா தெரியும். அன்றைய தினம் 19ஆம் தேதி எங்க போறாரு? டெல்லிக்கு போறாரு. ஓட்டு போட்ட மக்கள், உங்களை முதலமைச்சராக அமர வைத்த மக்கள் துன்பப்பட்டு இருக்கிறாங்க, வேதனைப்பட்டு இருக்கிறாங்க, பசியால் துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்ப்பதை விட்டு இந்தியா கூட்டணி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு இங்கே முதலமைச்சர் டெல்லிக்கு போறாங்க. இங்க இருக்கிற தூத்துக்குடிக்கு போகல. வாக்களித்த மக்களை பார்க்கவில்லை. அதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா இந்த விடியா திமுக ஆட்சியில எல்லா துறையிலும் ஊழல் மலிந்து மிக மோசமான நிலையில இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அந்த இந்திய கூட்டணிக்கு சென்று இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்து அவரை காப்பாற்றுவதற்காக, அதிகாரத்தில் வருவதற்காக நாட்டு மக்களை பார்க்காமல் அங்கே போய் வீட்டு மக்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக, தங்களுடைய ஆட்சி காப்பாற்றுவதற்காக டெல்லியிலே நடைபெற்ற இந்தியா கூட்டணியில் போய் அங்க போய் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு வேதனையான சமாச்சாரம் சிந்திச்சு பாருங்க. ஓட்டு போட்ட மக்கள் அக்கறை கிடையாது. ஓட்டு போட்ட மக்கள் துன்பத்திலே இருக்கின்றார்கள். அந்த துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சர். சரி, டெல்லி தான் போன, அடுத்த நாள் வந்து இல்ல, அன்னைக்காவது போகணும் இல்ல, அன்றைக்கு போகணும். அதுக்கு அடுத்த நாள் தான் போறாரு. அடுத்த நாள் போய் என்ன பண்ண போறாரு? எல்லாரும் அவரவர்கள் தகுதிக்கு ஏற்றவாறு அவரவர்கள் அந்த இருப்பிடத்தை கண்டு அவர்கள் போய் வசிக்கின்ற நிலையை உருவாக்கின பிறகு நீங்க போய் என்ன உதவி செய்ய முடியும்? ஒரு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட உடனே நீங்க நேரடியாக சென்றிருந்தால் அங்கே இருக்கின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்திருப்பார்கள். மக்கள் அந்த துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டிருப்பார்கள். அதை செய்ய தவறிய முதலமைச்சர் தான் இன்றைக்கு முதலமைச்சர் என்பதை இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். அதோட மிக்ஜாம் புயல் வந்தபோது எங்க பார்த்தாலும் தண்ணினது. அதுக்கு முன்பு ஒரு அமைச்சர் சொல்றார், 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிக்காம வடிநீர் வடிகால் வசதி செஞ்சிருக்கு. ஒரு சொட்டு தண்ணியில குளம்போல தங்கி இருந்தது. குளம்போல சென்னை மாநகரம் பூரா தேங்கி கிடந்தது. அப்ப ஒரு அம்மா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. தொலைக்காட்சி எல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருங்க. ஸ்டாலின் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாராம். எவ்வளவு கொடுமையான விஷயம்! இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வச்சுக்கிட்டு எப்படி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதெல்லாம் மக்களிடத்தில் முறையாக நீங்கள் போய் எடுத்து சொல்ல வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் இந்த விடியா திமுக அரசாங்கம் நிதி இல்லை நிதி இல்லைங்கிற நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு ஒரு நிபுணர் குழு அமைச்சார். அண்ணா திமுக ஆட்சியில அதிகமா கடன் வாங்கிட்டாங்க, மக்கள் எல்லாம் கடன் சுமையை தாங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு
அதிலிருந்து மக்களை விடுவதற்கு, நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்கு வல்லுநர் குழு கொண்ட, நிபுணர் குழு கொண்ட, வல்லுநர் குழு கொண்ட ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு வந்த பிறகு அந்த குழு 2,30,000 கோடி கடன் வாங்குதான் அந்த குழுனுடைய வேலை. 2,30,000 கோடி கடனை வாங்கிட்டது. நிதியே இல்லாத ஒரு அரசாங்கம். அதோட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனுக்குடன் நிவாரணம் கொடுக்க வேண்டும், அரசாங்கத்தை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த பாதிக்குள்ளான மக்களுக்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் தான் எஜமானர்கள். நம்மை உருவாக்கியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு உடனுக்குடன் அதை செயல்பட்டிருந்தால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அது உடனுக்குடன் நாங்கள் செயல்படுத்தினோம். அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றார், அண்ணா திமுக அரசு ஏன் மத்திய அரசோட கண்டிச்சுக்கல, ஏன் நிதி கேட்கல? நாங்க ஏற்கனவே தெரிஞ்சு சொல்லிட்டோம். இது மக்களுடைய பிரச்சனை, இது அரசியலாக்க கூடாது. இது மக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய மாநில நிதியிலிருந்து தேவையான நிதி ஒதுக்கி செயல்பட்டு வேணும். மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி மாநில அரசு தப்பிக்க பார்க்கிறது. அதே போல மத்திய அரசும் மக்களுடைய பிரச்சனையை உணர்ந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தீர்மானத்திலே கொண்டாந்திருக்கிறோம். உங்களை போல நாட்டு மக்களை மறந்த கட்சி அண்ணா திமுக கட்சியில, அண்ணா திமுக அரசாங்கம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நேசக்கரம் நீட்டுகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக அரசு, அண்ணா திமுக அரசாங்கம். மத்திய அரசிலிருந்து நிதி வரும் என்று எதிர்பார்க்காமல் மாநில அரசாங்க நிதியிலிருந்து மக்களை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 2007-8 மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி இருக்குது. மாநிலத்தில் திமுக ஆட்சி. அப்பொழுது கனமழை. அந்த கனமழையில 1139 கோடி நிவாரணம் கேட்கிறாங்க. அப்ப வெறும் 142 கோடி தான் கொடுத்தாங்க காங்கிரஸ் ஆட்சியில. 2008-9 நிசா புயல், திமுக ஆட்சி. மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக அந்த கூட்டணியில அங்க வைக்கின்றது. அப்பொழுது 3789 கோடி கேட்கிறாங்க, வெறும் 570 கோடி தான் கொடுத்தாங்க. ஆக இப்படி மத்திய அரசாங்கம் கேட்கிற நிதியெல்லாம் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது. அதே போல அண்ணா திமுக ஆட்சியிலும் அதே போலதான். அண்ணா திமுக ஆட்சியிலையும் பல புயல்கள் வந்தது. 2011-12 அப்பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது 5248 கோடி நமக்கு நிவாரண தொகை மத்திய அரசிலிருந்து கேட்டோம். அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில வெறும் 500 கோடி தான் நிவாரணமா கொடுத்தாங்க. 2012-13 வறட்சி, அந்த வறட்சி காலத்துல மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது அந்த காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது 19,988 கோடி நம்ம வறட்சி நிவாரணம் கேட்டோம். அப்போ வெறும் 655 கோடி தான் மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சது. 2015-16 வெள்ளம், அப்போ 25,919 கோடி நாம் கேட்ட நிதி. மத்திய அரசாங்கம் கொடுத்தது 1737 கோடி தான். பிஜேபி அரசாங்கம் இருந்தது. 2016-17 வறட்சி 39,525 கோடி மாநில அரசு, அம்மாவுடைய அரசு கேட்டது. அவள் விடுவித்த தொகை 1748 கோடி. 2016-17 வர்த்தா, அந்த வர்த்தா புயல் போது நாம் கேட்ட நிதி 22,573 கோடி. மத்திய அரசு விடுவித்தது வெறும் 276 கோடி தான், பிஜேபி அரசாங்கம். அதே போல 2017-18 ஒக்கி புயல் கனமழை, அந்த காலகட்டத்தில் 9,302 கோடி நமக்கு நிவாரண தொகை கேட்டோம். ஆனா மத்திய அரசு விடுவிச்சது 133 கோடி. இப்போ பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியிலே. 2018-19 கஜா புயல், டெல்டா மாவட்டமே புரட்டி போட்டு விட்டு போயிட்டு. அப்படிப்பட்ட கஜா புயல்ல அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வதற்கு இழப்பீட்டு தொகையாக 14,899 கோடி நம்ம கேட்ட நிதி. ஆனால் அப்பொழுது இருந்த மத்திய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் 1,146 கோடி தான் கொடுத்தது. அதே போல 2020
நிவர், புரவி 2 புயலுமே நம்ம கேட்ட நிதியை கொடுக்கல. ஆகவே மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பிஜேபி ஆண்டாலும் சரி, மாட்டாந்தாய் மகளை போலதான், மாட்டாந்தாய் பிள்ளைகளை போலதான் தமிழ்நாட்டை பாக்குறாங்க. கேட்கின்ற நிதி எப்பொழுதும் மத்திய அரசாங்கம் கொடுத்த வரலாறு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மனிதாபிமானத்தோடு மாநில அரசுக்கு தேவையான நிதி உதவிகள் அளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. தமிழ்நாட்டு மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய கொள்கை. இவர்களை போல அரசியல் செய்வதற்கு நாங்கள் அல்ல. மக்களுக்காக ஆட்சியின்ற கட்சி அதிமுக கட்சி, அரசு அதிமுக அரசு. எப்பொழுதெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மத்திய அரசுடைய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து தேவையான அளவுக்கு மத்திய அரசு இந்த பேரிடர் காலத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்க விரும்புகிறேன். இன்னொன்றும் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு யார் பிரைம் மினிஸ்டர்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள், மக்களுக்காக தான் கட்சி, மக்களுக்காக தான் அரசாங்கம், பிரைம் மினிஸ்டருக்காக அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுத்துவதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற தேவை. அவருடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். இங்க இருக்கின்ற வாக்களித்த அந்த வாக்காளர் பெருமக்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பிரதான எண்ணம். அதேபோல தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தேவையான நிதியை மத்திய அரசு பெற வேண்டும். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு யார் பிரைம் மினிஸ்டர் என்று பார்க்கவில்லை, மக்கள் தான் வாக்களிக்கின்றார்கள். வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். நாம் கூட்டணியில் அங்க வச்சுக்கிறோம், வெற்றி பெற்றாங்க, ஆட்சி வந்துறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமான செயல், பாதிக்கப்படுகின்ற செயல் வருகின்ற பொழுது கூட்டணி தர்மம் என்ற நிலையில தள்ளி விட்டுறாங்க. அப்ப நாம பாதிக்கிறோம். இனி அந்த நிலை கிடையாது. இன்றைக்கு தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் இல்ல, தேசிய கட்சிகளை நம்பி பிரயோஜனம் கிட்ட. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வாக்களிக்கின்ற மக்கள் தான் எஜமானர்கள். அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை நாடாளுமன்றத்திலே மக்கள் துணையோடு வெற்றி பெற்ற எங்களுடைய நாடாளுமன்ற அங்கே குரல் கொடுப்பார்கள். இன்னும் எண்ணி பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுமார் 37 நாடாளுமன்ற இருந்தார்கள். அப்பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. அந்த நதிநீர் பிரச்சனைக்காக சுமார் 22 நாட்கள் நாடாளுமன்றமே ஒத்திவைக்கப்பட்டது. இது அதிமுக சாதனை. ஓட்டு போட்ட மக்களுக்கு தீர்வு காண்பதற்காக எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் தமிழ்நாடு விவசாய பொருடி மக்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி 22 நாட்கள் நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கப்பட்ட காட்சி இன்றைக்கும் நினைவு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. திமுக நீட் தேர்வு என்று சொல்லுகிறீர்களே, நீட் தேர்வுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து நாடாளுமன்றத்திலே ஒத்திவைக்கின்ற தெம்பு திராணி உங்களுக்கு இருக்குதா? கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் நீட் தேர்வு ரத்து என்று சொல்லுங்கள். தேர்தல் வருகின்ற பொழுது சொன்னீர்கள். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திரு ஸ்டாலின் சொன்னாரு, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்தினாரு. இப்ப 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறேன். 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கிட்டு யாருக்கு கொண்டு கொடுப்பேன்? யாருக்கு கொண்டு கொடுப்பேன்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். என்ன ரகசியம்? 50 லட்சம் பேர் கையெழுத்து வாங்குறதா ரகசியம்? எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் என்பதை, எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, இன்னொன்றையும் சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் சிறுபான்மை மக்கள் பற்றி பேசுகின்ற பொழுது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பேசுறார், எதிர்கட்சி தலைவருக்கு திடீர்னு எப்படி சிறுபான்மை மக்களுக்கு பாசம் பொங்கிட்டு சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி,
இதே புரட்சி தலைவி காலத்திலும் சரி, அம்மா அரசு இருக்கின்ற போதும் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நாம் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலகிவிட்ட பிறகு ஸ்டாலினுக்கு தூக்கமே போச்சு. ஏன்னா சிறுபான்மை மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டிருந்தார். ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யல. அவர் வைத்த கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றல. சிறுபான்மை மக்களுடைய வாக்கு சிதறிவிடும் என்ற அச்சத்தில் இன்றைக்கு ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சியை பத்திரிகை ஊடகத்திலும் பார்க்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே 25/9/2023 அன்று தலைமை கழகத்தில் நடைபெற்ற அந்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னோடி கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. அந்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஸ்டாலின் அவர்களே, சிறுபான்மை மக்கள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல் பாடல், விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் என்று. அதை சிறுபான்மை மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கின்ற கட்சி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் ஸ்டாலின் இன்னைக்கு பிதற்றிக் கொண்டிருக்கின்றார். அச்சத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். நிறைய குறைகள் இருக்குது. இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய குறைகள் இருக்குது. செயலற்ற முதலமைச்சர் இருக்கின்ற காரணத்தினாலே மக்கள் படுகின்ற துன்பங்கள் ஏராளம். அத்தனையும் சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் ஆகும். பசியோடு இருக்கிறீங்க. உங்கள் பசியோடு இருக்கின்ற இந்த நிலையில உங்களை மேலும் அந்த பசியில வாட்டுவதற்கு நான் தயாராக இல்லை. அனைவரும் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துள்ள அனைவருக்கும், மேடைகளை வீட்டுகின்ற தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறக்கின்ற புத்தாண்டு அதிமுகவுக்கு மகிழ்ச்சியாண்டாக இருக்கும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.